ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 99ാമത് ശ്ലോകം. നാനൂറ്റി 484 വരയ്ക്കും 5 നാമങ്ങളാക്കും ഇതിലെ இருக்கு. பாயசான பிரியா தொக்ஸ்தா பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா தாகினீஸ்வரி. 480 484 വരയ്ക്കും மொத்தம் 5 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. பாலில வேக வச்ச சாதம், அதானது பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும் தேவிக்கு. ஸ்பர்ஷேந்திரியத்தோடு தேவதையாயிட்டு தொக்கு அப்படிங்கிற தாதுவில ஸ்திதி பண்ணுற தேவி. தேவி பக்தர்கள் அல்லாதவாளுக்கு பயத்தை உண்டாக்குறவளாக்கும். தேவி விசுத்தி சக்கரத்தோடு தளத்துல ஸ்திதி பண்ணுற அமிர்தா தொடங்கின 16 அக்ஷர சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்ட டாகினீஸ்வரி அப்படிங்கிற தேவியே தான் இங்க வர்ணிக்கப்படுறது. அஞ்சு நாமங்களாக்கும் இந்த 99வது ஸ்லோகத்தில் இருக்கு. பாயச அன்னப்பிரியா, இது கூடி சேர்ந்தாக்கும் பாயசான்னப்பிரியா. தொக்கு ஸ்தா கூடி சேர்ந்து தொக்ஸ்தா. பசுலோக பயங்கரி, பசுலோக பயங்கரி கூடி சேர்ந்து பசுலோக பயங்கரி. அமிர்தா ஆதி மகாசக்தி சம்ருதா, அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா. டாகினி ஈஸ்வரி, டாகினீஸ்வரி. இத்திரயமாக்கும் இந்த நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்கள். 480வது நாமம் பாயசான்னப்பிரியா. பாலில அரிசிய போட்டு வேக வச்சு உண்டாக்குற பால் சாதம், அதானது பால் பாயசம் ரொம்ப விரும்புறவளாக்கும் டாகினி தேவி. 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பாயசா அப்படின்னாக்கா பாலில வேக வச்ச அரிசி அப்படின்னு அர்த்தம். சாதம் அப்படின்னு அர்த்தம். பால் சாதம். பாயசா அப்படி பாலில வேக வச்ச அன்னத்தை ஆக்கும் பாயசம் அப்படின்னு சொல்லப்படுறது. பயசு சொன்னா பாலு. சௌமிய ரூபத்தில் இருக்கிற தேவிக்கு பால் பாயசமாக்கும் நேவித்யம். ரௌத்ரபாவத்தில் இருக்கிற தேவிக்கான நேவித்யம் அப்படிங்கிறது சர்க்கரை பாயசமாக்கும்.
கிருதான்னம் அப்படின்னு சொன்னாக்கா, கிருதம் அப்படின்னா நெய், நெய்யில வேக வச்ச சாதம். கிருதான்னம் சொன்னா நெய் பாயசம். ദേവിക്ക് പാലില് വേഗ വെച്ച പായസമാക്കും പ്രിയം. ശാന്ത സ്വരൂപമാക്കും ദേവിക്കുള്ളത്. അതിനാല് 481ാவது നാമം ത്വക്സ്ഥ. 2 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ത്വക്ക്, ത്വക്കില വസിக்கிறவள். ത്വക്സ്ഥ. தொக்கு சொன்னா தொலி, ஸ்கின். அந்த ஸ்கின் அப்படிங்கிற தாதுவில ஸ்பர்ஷன இந்திரியத்துல வசிக்கிறவள். ചർമ്മത്തില സ്ഥിതി പണ്ണറവள் ത്വക്സ്ഥ. பஞ்ச ஞானேந்திரியங்களில ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது அனுபவப்படுறது இந்த சரீரத்துல சர்மம் இருக்கிறதுனாலேயாக்கும். வாயுவோடு தன்மாத்திரையாக்கும் ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷ அனுபவத்துக்கு காரணம் அப்படிங்கிறது ஜகத் பிராணனாக்கும். ஜகத் பிராணன் அப்படிங்கிறது வாயுவேதான். தொக்கு வழியா வாயு சஞ்சரிக்கலை அப்படின்னாக்கா ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது அனுபவிக்காது, அனுபவப்படாது. சரீரத்துல சில பாகங்களில சில இடத்துல சிலவாளுக்கு ஊசியால குத்தினா கொடியும் தெரியாது. அதுக்கு காரணம் அங்க ஸ்பர்ஷன சக்தி இல்லை அப்படின்னாக்கும். தொக்கோடு ஸ்பர்ஷன சக்தி அப்படிங்கிறது தேவியாக்கும். ஸ்பர்ஷன சக்தி உண்டாகணும் அப்படின்னா தேவி சாநித்தியம் அங்க உண்டாகணும். தொக்கு வழியா வாயு சஞ்சரிச்சாதான் ஸ்பர்ஷம் அனுபவப்படும். தொக்கு அப்படின்னாக்கா சர்மம், தொலி, ஸ்கின்னு இப்படின்னு எல்லாம் அர்த்தம். அப்ப அந்த தொலியில இருக்கிறவளாக்கும் தேவி த்வக்ஸ்தா. த்வச்யதே சம்பிரியதே அனேன இதி த்வக். ത്വക്ക സംബന്ധിച്ച ഒരു വാക്യമാക്കും ഇത്. ത്വജ് அப்படின்னாக்கா கவர், ஆவரணம் செய்யறது அப்படின்னு அர்த்தம். கவர் பண்றது அப்படின்னு அர்த்தம். சரீரத்தை சர்மத்தால கவர் பண்ணி அந்த சர்மம் வழியா தேவியோடு சக்தி பிரவகிச்சு உயிரினங்களுக்கு ஸ்பர்ஷம் அப்படிங்கிறத அனுபவத்துல கொண்டு வரா தேவி. அதனால தேவி ത്വക്സ്ഥയാക്കും, ത്വക്കില വസിக்கிறவளாക്കും. 482வது நாமம் 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. பசுலோக பயங்கரி. பசு அப்படின்னு சொன்னது இங்க அஜ்ஞானிகள். இந்த பிரபஞ்சத்தை டீப்பாயிட்டு பிரபஞ்சத்தில் அட்டாச்மெண்ட் இருக்கிறவா. ஈஸ்வரனும் நானும் ரெண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறவா. ஏகத்துவ பாவத்துல சிந்திக்காதவா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப பயத்தை உண்டாக்குறவளாக்கும் தேவி. இந்த
இந்த பிரபஞ்சத்திலேருந்து இருக்கிற அட்டாச்மெண்ட்டை இல்லாம பண்றதுக்காயிட்டு தேவி பயமுறுத்துவள். அதாக்கும் இங்க பசுலோக பயங்கரி அப்படின்னு சொன்னது. பசுஹு ஜீவஹ இந்திரியைஹி பிரபஞ்ச பஷ்யதி இதி. பசு அப்படிங்கிற ஜீவாத்மா இந்திரியங்களால பிரபஞ்சத்தை தர்சிக்கிறது. பசுலோகம் அப்படின்னா ஜீவாத்மாக்களோட லோகம், இந்த உயிரினங்கள் எல்லாம் வாழற லோகம். அதானது பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு பயத்தை உண்டாக்குறவளாக்கும் பசுலோக பயங்கரியா இருக்கிற தேவி. கர்மபலன் அனுபவிக்கிறதுக்காயிட்டு ஜீவாத்மா நிறைய சரீரங்களை சுவீகரிச்சு விவித லோகங்களில் வாழறது. பாவமும் புண்ணியவுமாக்கும் கர்மங்கள் செஞ்சானா கிடைக்கிற ரிசல்ட். ஒரு ஆக்ஷன் உண்டானா ஒரு ரியாக்ஷன் உறுதி. துஷ்கர்மம் செஞ்சவாளுக்காக்கும் பாபத்தோடு பலனை அனுபவிക്കേണ്ടി வரது. பாபம் செஞ்சவாகிட்ட தேவிக்கு தயாதாட்சிண்யம் ஒன்றும் இல்லை. சொர்க்கமும் நரகமும் எல்லாம் இந்த பூமியிலேயே தான் இருக்கு. பலவிதமான துரிதங்களை அனுபவிக்கிறதாக்கும் நரகம், பலவிதமான சௌக்கியங்களை அனுபவிக்கிறதாக்கும் புண்ணியம் செஞ்சதினோடு பலன். தேவி பாகவதத்தில நவமஸ்கந்தத்தில நரக குண்டங்களை எடுத்து சொல்லப்படுறது. பாபம் செஞ்சவாள ஓரோ நரகத்திலையும் எப்படி சிக்ஷிக்கப்படுறது அப்படிங்கிறத பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு பாகவதத்தில ஸ்ரீசுக பாகவதத்திலேயும் வர்ணிக்கப்படுறது. இந்திரியங்களுக்கு அடிபணிஞ்ச மனுஷா மோட்ச பிராப்திக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணாதக்கு இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களுக்காயிட்டு வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணினா அவளை பயமுறுத்துவள் தேவி. அவளுக்கு தேவி பயத்தை உண்டாக்கி தேவிய சரணடைய வெப்பள். பகவான் கிட்ட நம்பிக்கை இல்லாதவாள கூடியும் ஈஸ்வர பக்தி இல்லாதவாள கூடியும் கோவிலுக்கு போக மாட்டேன் விளக்கேற்ற மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவாள கூடியும் தேவி நன்னா பயமுறுத்தி பகவல் பக்தர்களாக்கி மாத்திடுவள். அதனால வாக்தேவி லலிதா பரமேஸ்வரிய பசுலோக பயங்கரி அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிடுறா. 483வது நாமம். 11 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா. அமிர்தா ஆதி மகாசக்தி சம்ருதா கூட்டி சேர்த்தியாக்கும் நம்ம நாமத்தை பார்க்கிறோம். அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா. அமிர்தா தொடங்கின 16 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டவளாக்கும் லலிதாதேவி. லலிதா உபாக்கியானத்தில லலிதோபாக்கியானத்தில மகாபத்மாடவி அப்படிங்கிற ஸ்தலத்தை எடுத்து சொல்லறத அங்க இருக்கிற ஒரு ஆதார பாத்திரத்தை சொல்லப்படுறது. அங்க திரிலோகங்களிலேயும் இருக்கிற
அந்தகாரத்தை இல்லாம பண்ற பாத்திர ரூபத்துல இருக்கிற சூரியனோட சாநித்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. பரமாமிர்தத்தை எடுத்து சொல்லற லலிதோபாக்கியானத்துல இருக்கிற ஸ்லோகம் அதை வர்ணிக்கிறது. தஸ்மின் ஸ்தனீயசீம் நௌகாம் மணிக்ளிப்தாம் சமாஸ்திதாः நிஷாகரகலாஹ்ருத்யா க்ரீடந்தி நவயௌவனா அமிர்தா மானதா பூஷா புஷ்டி புஷ்டிஸ்துஷ்டிரதிர்த்ருதிः சசினி சந்திரிகா காந்திர்ஜோத்ஸ்னா ஸ்ரீः பிரீதிரங்கதா பூர்ணா பூர்ணாமிருத பூர்ணா பூர்ணாமிருதா சேதி கலாபீயூஷரோஜிஷா நவயௌவன சம்பூர்ணா சதா பிரஹசிதானநாதः. அமிர்தம் அப்படிங்கிறது சந்திரகலாமயமாயிருக்கிற அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுல ரத்னத்தால உண்டாக்கப்பட்ட சின்ன சின்ன தோணிகளில ஹிருதயத்தை அட்ராக்ட் பண்ற நவ யௌவனவதிகளாயிருக்கிற 16 சந்திரகலகள், 16 சந்திரனோடு கலைகள் அப்படி விளையாடுறது. அமிர்தா மானதா பூஷா. அமிர்தா மானதா பூஷா புஷ்டி துஷ்டி ரதி திருதி சசினி சந்திரிகா காந்தி ஜோத்ஸ்னா ஸ்ரீ பிரீதி அங்கதா பூர்ணா பூர்ணாமிருதா இப்படி இருக்கிற தேவிகளாக்கும் அமிர்தா தொடங்கின 16 கலைகள். அவ எப்பவுமே சந்தோஷமாக புன்னகை பண்ணிட்டே இருக்கா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பிருத்திவி அப்பு, தேஜஸ் வாயு ஆகாசம், ஸ்ரோத்ரம் தொக்கு, சற்றுசு ஜிஹ்வா கிராணம், வாக்கு பாதம், பாணி பாயு உபஸ்தம், மனோவிகாரம் இப்படி இருக்கிற 16 காமாகர்ஷினி, புத்தியாகர்ஷினி, அகங்காராகர்ஷினி, சப்தாகர்ஷினி, ஸ்பர்ஷாகர்ஷினி, ரூபாகர்ஷினி, ரசாகர்ஷினி, கந்தாகர்ஷினி, சித்தாகர்ஷினி, தைர்யாகர்ஷினி, ஸ்மிருத்யாகர்ஷினி, நாமாகர்ஷினி, பீஜாகர்ஷினி, ஆத்மாகர்ஷினி, அமிர்தாகர்ஷினி, சரீராகர்ஷினி இப்படி இருக்கிற 16 சக்திகளிலேந்து வித்தியஸ்தம் கிடையாது. இந்த எல்லா சக்திகளும் சர்வாஷா பரிபூரக சக்கரத்துல ஸ்திதி பண்ணுறது. இதுலேந்து வித்தியஸ்தம் கிடையாது. அமிர்தா தொடங்கின 16 சக்திகள், அந்த 16 சக்திகளால சூழ்ந்து நிற்கப்பட்டவளாக்கும் லலிதாம்பிகை தேவி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. அதனால லலிதாம்பிகைய அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிடுறா.
484வது നാമം 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ഡാകിനീശ്വരി. ഡാകിനി ഈശ്വരി കൂട്ടിച്ചേർത്തിയാക്കുമേ നാമത്തെ പാക്കറോ. ഡാകിനീശ്വരി. വിശുദ്ധി ചക്രത്തോട് അധിഷ്ഠാന ദേവതയാക്കും ഡാകിനി ദേവി. മൂലാധാരത്തോട് അധിഷ്ഠാന ദേവത. വിശുദ്ധി ചക്രത്തോട് അധിഷ്ഠാന ദേവത. സച്ചക്ര നിരൂപണത്തിലെ ഡാകിനി ദേവിയെ വർണ്ണിക്കപ്പെട്ടിருக்கு. വസേദത്ര ദേവി ജഡാഗിന്യാദിക്യ ലസ്ദ്വേദാ ബാഹുജ്വാല രക്തനേത്ര സമാനോദിതാനേക സൂര്യപ്രകാശ പ്രകാശം വഹന്തി സദാ ശുദ്ധബുദ്ധേ. മൂലാധാരത്തിലെ ചകപ്പ് കളർ താമരയിലെ சக்கரத்தோடு அதிதேவதையாயிருக்கிற டாகினி தேவி உட்கார்ந்துருக்கா. தேவியோடு 4 கைகள் சௌந்தரியத்தால திளங்கிறது. கண்ணுகள் சுவந்து பிரகாசிக்கிறது. நிறைய சூரியர்கள் கூடிச்சேர்ந்து உதிச்சு உயரத்த உண்டாகிற பெரிய உஜ்வலமான அந்த தேஜஸுக்கு ஈக்குவலான பிரபையோடு கூடினவளாக்கும் டாகினி தேவி. நித்திய சுத்தமாயிருக்கிற பூர்ண ஞானத்தை எப்பவும் யோகிகளுக்கு தெரியப்படுத்துற நித்திய சுத்தபோதமாக்கும் டாகினி சக்தி. டாகினி தேவிய நித்தியமாயிட்டு உபாசன செய்யறவாளுக்கு தத்துவஞானம் கிடைக்கும். சத்ருக்களோடு மனசுல பயத்தை உண்டாக்குற தேவி பக்தர்களோடு ஆக்ரகங்களை ஈஸியா சாதிச்சு தர தேவியாக்கும் தேவி. பாயசமாக்கும் தேவிக்கு ரொம்ப விருப்பம்.